Hi Aish, one more important question I have to ask you. So ஏஜ் அட்டன் பண்ண பிகினிங்கில் வந்து பீரியட்ஸ் எப்படி வரும் அண்ட் அதே சமயத்தில் இந்த டியூரேஷனில் பீரியட்ஸ் ரொம்ப இரெகுலராக வரதும் டிலேடாக வரதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா கொஞ்சம் சொல்லுங்களேன். இட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். டீனேஜ் பெண்களோட அம்மாக்கள்லாம் இதை என்ன நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு வரா மாதிரியே உங்கள் குழந்தைக்கும் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து டான்னு வந்து மணி அடித்த மாதிரி பீரியட்ஸ் வராது. அவங்களுக்கு பிரெயின்லேருந்து ஓவரிஸ்க்கு போகிற சிக்னல்ஸ் ஹெச்பிஓ ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், அது வளர்கிறதுக்கு 6லேருந்து 8 வருஷம் ஆகும். உங்கள் குழந்தை வளர வளர ரஃப்லி ஒரு 20-21 வயசில் அது செட்டில் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன வர்றது நார்மல் தான். ரெண்டாவது, அவங்க எல்லாருமே 10th 11th 12th அந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது நிறைய டார்கெட்ஸ், நிறைய ப்ரெஷர்ஸ், இதனால் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக வந்து பீரியட்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, நியூட்ரிஷன், புவர் நியூட்ரிஷன், ஜங்க் ஃபுட் அதிகம், இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த காலத்தில் அதிகம் இல்லையா? ஸோ மேபி தட்ஸ் ஆல்சோ அ ரீசன் வை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது.